படத்தெல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நாம இந்த வாரம் ஏப்ரல் 10ஆம் தேதி ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணி அஜித் குமார் லீட் ரோலில் நடித்து வெளியாக இருக்கிற குட் பேட் அக்லி படத்துடைய என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்றதான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்துடைய கதாநாயகன் ரெட் டிராகன் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு பெரிய கேங்ஸ்டராக அஜித் குமார் இருக்கிறாரு. இவரை விட மற்ற கேங்ஸ்டர் எடுத்துட்டிங்கன்னா அவங்களாம் வந்துட்டு இவரை பார்த்து தெரிச்சு ஓடுற அளவுக்கு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டராக இருக்கிறாரு. இப்படி இருக்கிறார் அவர் வந்து சம்பவங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி, நம்ம திருமணம் பண்ணதுக்கப்புறம் வந்து சம்பவங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண இவரை மீறியே வந்துட்டு மீண்டும் வந்து சம்பவம் பண்ணுறாரு. இதனால இவரோட மனைவி த்ரிஷா சொன்ன ஒரு காரணத்தால் தான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு குற்றத்துக்காக வந்து ஜெயிலுக்கு போகிறாரு. 17 வருஷம் கழித்து மீண்டும் வெளியில் வந்து ஆசையே எப்படியாவது நம்ம பையனை பார்க்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிறாரு. ஆனால் இவரே எதிர்பாராதமாக அங்கே ஒரு சம்பவம் நடக்க அதுக்கப்புறம் அந்த ஒரு சம்பவத்துக்காக இவர் களத்தில் இறங்கி என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதை. முதல்ல இந்த படம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுடைய ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே டீசர்லேயே நம்மளுக்கு காமிச்சிருந்தாங்க. அஜித் குமார் அவருடைய பழைய படங்கள்லேருந்து வந்து அதாவது பல படங்கள்லேருந்து ரெஃபரன்ஸ் வந்து இந்த டீசரில் பயன்படுத்தி இருந்தாங்க. டீசரோட இன்னும் ட்ரெய்லரில் கூடுதலாக கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க. அண்ட் மார்க் ஆண்டனி படத்தில் ஒரு பழைய பாட்டு வந்து பயன்படுத்தி இருந்தாங்களே, ஸோ அதே மாதிரி இதில் வந்து ₹1 தரேன் அப்படின்ற ட்ரெய்லர்லேயே நம்மளுக்கு காமிச்சிருந்தாங்க. ஆனால் படத்தை பார்க்கும்போது அந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பாடல்கள் வந்து படத்தில் மாசாக வந்து நல்ல ஒரு வைப் மீட்டரெலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. படத்துலேயே 2 பாட்டு இன்னும் ஓஜி சம்பவம், காட் பிளேஸ் யூ. அதில் ஓஜி சம்பவம் வந்து கேட்கறதுக்கு நல்லா மாசாக இருந்தது. பட் காட் பிளேஸ் யூ எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கல. இதை தாண்டி இன்னும் ஒரு சில பழைய பாடல்கள்லாம் பயன்படுத்தி இருந்தாங்க. ஸோ பழைய பாடல்கள் இந்த படத்துலேயே வந்து ஹைலைட்டாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஏகேவுடைய என்ட்ரி ஆகட்டும், அவருடைய மாசான டைலாக்ஸ், இதெல்லாம் வந்து நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸ் மெட்டீரியலாக வந்து கொடுத்துருந்தாங்க. அவருடைய படத்துலேருந்து டைலாக் பேசுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து அவருடைய நண்பர் விஜயோட படத்துலேருந்தும் 2 டைலாக் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அஜித் ஃபேன்ஸ் கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் விஜய் ஃபேன்ஸும் நல்லா கொண்டாடுறதுமா இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். பாடலாகட்டும், ஓஜி சம்பவம் அண்ட் படம் முழுக்க வந்து தனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒர்க்கை வந்து பெர்ஃபெக்டாக தாறுமாறான பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜிவி பிரகாஷ் அவரோட சைட்லேருந்து கொடுத்துருந்தாரு. இது போக சினிமோட்டோகிராஃபி வந்து ரோட்டில் நடக்கக்கூடிய போர்ஷன் அண்ட் ஜெயிலில் நடக்கக்கூடிய போர்ஷன், மும்பை ஜெயிலாகட்டும் இல்லை மும்பை சிட்டி காமிச்சதாகட்டும், நைட் போர்ஷன் வந்துட்டு மும்பையிலலாம் அந்த அஜித் குமார் வந்து நடந்து போகிற மாதிரியான காட்சியில் வந்து கொடுத்துருந்தாங்க. அது போக வந்து ஸ்பானிஷில் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு படம் முழுக்கவே வந்து விஷுவல் ட்ரீட்டாக வந்து சினிமோட்டோகிராஃபர் கொடுத்துருந்தாரு. எங்கள் அப்பாவை கார்லேருந்து நடு ரோட்டில் தள்ளி விட்டதே அவர் தான். ஆதிக் ரவிச்சந்திரன் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லேருந்து அஜித் குமார், பிரசன்னா, த்ரிஷா இப்படின்னு முக்கிய கதாபாத்திரம் நடித்தவங்க வரைக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா வந்து ஒர்க் வாங்கி தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டர் இவங்க எல்லாருமே நல்லா நீட்டாக நடித்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் சின்ன போர்ஷனில் தான் அங்கே நம்ம சிம்ரன் வந்து வராங்க. சிம்ரனும் அஜித் அவங்களுடைய கான்வர்சேஷன்லாம் வந்து ஒரு ஃபன்னியாக இருக்கும். அண்ட் படத்தில் வரக்கூடிய 2 or 3 சீன்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபன்னியாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் ஃபன் எலமெண்ட் தாண்டி எடுத்துட்டிங்கன்னா படத்தில் வந்து ஆக்ஷன் பிளாக் சீன்ஸ் தான் தாறுமாறாக கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஏகே ஃபேன்ஸ் தாறுமாறாக கொண்டாடுற மாதிரி இந்த படம் இருக்கும். அது போக வந்து ஆக்ஷன் ஃபேன்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படம் இருக்குங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஃபேமிலியாக போய் படம் பார்க்கும்போது என்னடா பயங்கரமாக வந்து ஒரு ஆக்ஷனாக கன் ஷூட்டு இதுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குங்க. மற்றபடியே வந்துட்டு ஒரு ஆக்ஷன் மூவி ரசித்து பார்ப்பீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த படத்தை போய் என்ஜாய் பண்ணலாம்.